மாவட்டங்களில் விசில் வைக்கும் வேட்டு. இந்த தேர்தல்ல முடிவு எப்படி இருக்க போகுதோ அப்படிங்கறதுகளை இலை கட்சிக்கும் சூரிய கட்சிக்கும் ஏற்படுத்த இருக்கான் விசில் கட்சி. குறிப்பா கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்கள்ல விசில் கட்சிக்கு சேர்ற கூட்டம் எல்லா கட்சி வேட்பாளர்களையும் கலங்க அடிக்குதான். பொதுவா தென் மாவட்டங்கள்ல கதர் கட்சிக்கு பாரம்பரிய வாக்கு வங்கி இருக்கிறதா சொல்லுவாங்க. அந்த பகுதிகளை சேர்ந்த சிறுபான்மையின மக்கள் கதர் கட்சிக்கும் சூரிய கட்சிக்கும் ஆதரவு தரது வழக்கமா. இவங்களுக்கு எதிரான வாக்குகள் தாமரை கட்சிக்கும் இலை கட்சிக்கும் கிடைக்குமா. இந்த பகுதிகளில் சாதி வாக்குகளுக்கும் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற சக்தி இருக்குன்னு சொல்றாங்க. இந்த அடிப்படையில இலை கூட்டணியும் சூரிய கூட்டணியும் தென் மாவட்டங்கள்ல சம பலத்தோட இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த நிலைமையில புதுசா களத்துக்கு வந்திருக்கிற விசில் கட்சியோட சத்தம் கொஞ்சம் அதிகமாகவே கேக்குதாம். விசிலோட சத்தம் 2 கூட்டணி வேட்பாளர்களையும் மிரட்டிக்கிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. விசில் தலைவரோட பிரச்சாரத்திற்கு வந்த கூட்டத்தை பார்த்து 2 கூடாரத்துல இருக்கிறவங்களுமே மலைச்சு போயிட்டதா சொல்றாங்க. வழக்கமா சூரிய கூட்டணிக்கு கிடைக்கக்கூடிய சிறுபான்மையின மக்களோட கணிசமான வாக்குகள் இந்த முறை விசிலுக்கு போக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. அதே மாதிரி இலை கூட்டணிக்கு கிடைக்கக்கூடிய பெண்கள் மற்றும் முதியவர்களோட வாக்குகள்ல ஒரு பகுதி விசிலுக்கு போக வாய்ப்பு இருக்கிறதாவும் சொல்றாங்க. கூடுதலா மீனவ சமுதாய மக்களோட வாக்குகளும் சூரிய கட்சியிலிருந்து விசிலுக்கு மாற வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. இப்படி கூட்டி கழிச்சு பார்க்கும்போது மற்ற பகுதிகளை விட தென் மாவட்டங்கள்ல 2 கூட்டணிகளுக்குமே விசில் கட்சி பெரிய சவாலா இருக்கும்னு சொல்லப்படுது. விசில் கட்சி வாங்குற ஓட்டு யாருக்கு வேட்டு வைக்க போகுதுன்னு கணிக்க முடியாம 2 கூட்டணிகளை சேர்ந்த வேட்பாளர்களும் கலக்கத்துல இருக்காங்களாம்.